துரோணாச்சாரியார் கௌரவர்களுக்கு அவரே வில்வித்தை கற்றுக் கொடுப்பாரு, பாண்டவர்களுக்கு அவரே வில்வித்தை கற்றுக் கொடுப்பார். இப்போ எல்லாரும் வச்சிருக்காங்க, ஃபைனல் டெஸ்ட் வைக்கிறார், சோதனை. முதல்ல துரியோதனை கூப்பிட்டு வில்ல பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டேன் சார். சரி, அந்த மரம் தெரியுதா அப்படின்றார். நல்லா தெரியுது. சரி, அதில் உள்ள கிளை தெரியுதா அப்படின்றார். கிளையும் கரெக்டாக தெரியுது. அதில் உள்ள பழம் தெரியுதா? தெரியுது. கிளி தெரியுதா? கிளி தெரியுது. ரைட், கிளி நல்லா தெரியுதுல? எல்லாம் தெரியுது சார். இப்போ அம்பை எய்து விடு அப்படின்னார். இழுத்து அப்படியே விட்டார். கிளி இங்க இருக்கு, 1.5 கிலோமீட்டர் அங்கிட்டு போத ஒரு வில்லு. அர்ஜுனை கூப்பிட்டார், நீங்க வாங்க. மரம் தெரியுதா? தெரியலையே. இவங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம். ஆஹா, குருட்டு பேலா போனேன், மரமே தெரியல, ஓல எங்க சுட போறேன் கிளி அப்படின்னு சந்தோஷம். கிளை தெரியுதா? அதுவும் தெரியலையே. என்னப்பா ரொம்ப சந்தோஷம். ஆஹா, பழம் தெரியுதா? அதுவும் தெரியல அப்படின்னு. கிளி தெரியுதா? கிளியும் தெரியல. அப்புறம் கிளி கழுத்து மட்டும் தான் தெரியுது. சரி, இழுத்து விடுங்க அப்படின்னார். அப்படி கிளி 2 செதறி விழுந்துச்சு. இதுல என்ன தெரியுதுன்னா, அவருடைய நோக்கம் ஃபுல்லா மரத்தில், கிளை இல்ல, பழத்தில், அந்த கிளியின் கழுத்துல